நிகிதா, உபா என்று அழைக்கப்படக்கூடிய சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கான தடுப்பு சட்டங்களில் ஜாமீன் பெறுவது மிகவும் சிக்கலாக இருந்த சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த சையத் இஃப்திகார் வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதன்படி உபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு சட்டப்பிரிவின் கீழ் ஜாமீன் வழங்கலாம் என்றும், பிரேமா ஃபேசி இருந்தால் தேசிய புலனாய்வு முகமை, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஆகியவை மட்டுமே ஜாமீன் வழங்க முடியும் என்பது முன்பு இருந்தது. ஆனால் இப்போது இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி உபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருந்தாலும் சட்ட பிரிவுகளின்படி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கலாம் என்ற மிக முக்கியமான உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனால் பல ஆண்டுகளாக பல்வேறு குற்றப்பிரிவுகளின் கீழ், உபா சட்ட பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீன் பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் உமர் காலித் உள்ளிட்ட முக்கியமான நபர்களுக்கும் இந்த உபா சட்டத்திற்கு கைது செய்யப்பட்டதால் ஜாமீன் வழங்க இயலாதது மிகுந்த கவலை அளிக்கிறது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் உபா சட்டத்தில் கைதானவர்களுக்கு உரிய மிக முக்கியமான உரிய ஆவணங்கள் மற்றும் அதற்கான காரணங்கள் இருந்தால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கலாம் என்றும், ஏற்கனவே இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டமான உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படாமல் பல ஆண்டுகளாக அவர்கள் சிறையில் இருப்பதும், தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்தில் மட்டுமே ஜாமீன் பெற முடியும் என்பதால் அவர்கள் விடுதலை ஆக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்றும், இதனை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், இனிமேலும் இதை அனுமதிக்க முடியாது என்றும் சையத் இஃப்திகார் வழக்கில் 2020 ஆண்டு கைது செய்யப்பட்ட சையத் இஃப்திகார் வழக்கில் இன்று ஜாமீன் வழங்கி உபா சட்டத்திற்கு கைது செய்யப்பட்ட அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது நாடு முழுவதும் உபா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஆகியோருக்கு இதன் மூலமாக ஜாமீன் கிடைப்பதற்கு வழிவகை ஏற்பட்டிருக்கிறது. இந்த உபா சட்டத்தில் கடுமையான ஒரு சட்டப்பூர்வ செயல்முறை என்னவென்றால், அவர்கள் குற்றம் செய்யப்பட்டதற்கான பிரைமா ஃபேசி, அதாவது அந்த முதல் ஆவணம் உண்மை என நிரூபிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க தேவையில்லை என்பதுதான் உபா சட்டத்தின் மிக முக்கியமான கூறாகும். இப்போது அந்த முக்கியமான பிரிவுக்கு மாறாக அவர்களுக்கு ஜாமீன் வழங்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பது அங்கு ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு அமைப்பினர், மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இந்த உபா சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜாமீன் பெறுவதற்கான அந்த வாய்ப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தின் மிக முக்கியமான உத்தரவாக உபா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஜாமீன் வழங்குவதில் இது மிக முக்கியமான உத்தரவாக பார்க்கப்படுகிறது. நிகிதா.